ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரக்யானந்தாவும் மேக்னஸ் கால்சனும் நார்வே செஸ்ல விளையாண்ட ஒன் ஆஃப் த கிளாசிக்கல் கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அசத்தலான கேம் அண்ட் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஹிஸ்ட்ரியும் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, கிராண்ட் மாஸ்டர் லெவலில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட அது எவ்வளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்துன்றதையும் இந்த கேம் வந்து நம்மளுக்கு உணர்த்தும். ஸோ வாங்க நம்ம இப்போ இமீடியட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலே இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பிரெக் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு, மேக்னஸ் கால்சன் வந்து பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரெக் வந்து E4 ஸ்டார்ட் பண்றாரு, C5 ரெஸ்பாண்ட் பண்றாரு மேக்னஸ். இது வந்து சிசிலியன் டிஃபென்ஸ். இப்போ நைட் F3 E6, இப்போ D4 பிளே பண்றாரு பிரெக். இந்த இடத்துல C takes D4, knight takes D4, இப்போ A6 பிளே பண்றாரு. ஸோ A6 மூலமா இது வந்து சிசிலியன் டிஃபென்ஸ்லேயே வந்து கான் வேரியேஷன் சொல்லுவாங்க. இப்போ பிஷப் D3, இந்த இடத்துல பிஷப் D3 வரைக்கும் பிரெக்கோடைய ப்ரிப்பரேஷன் இருந்ததுன்னு சொன்னாரு. குயின் C7 பிளே பண்ணதுமே பிரெக் வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிட்டதாகவும் சொன்னாரு. ஸோ இந்த இடத்துல பிரெக் வந்து அவுட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். இந்த இடத்துல பிரெக் வந்து கேசல் பண்றாரு. இப்போ நைட் F6 வருது, இப்போ குயின் E2. ஸோ நைட் F6 மூலமா இந்த பானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் உங்களால ஃபர்தரா இந்த பானையை வந்து ஃபார்வர்டுக்கு புஷ் பண்ணணும்னா குயின் எடுத்துட்டு வந்து தான் நீங்க வந்து இந்த பானை வந்து கார்ட் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல மேக்னஸ் D6 ப்ளே பண்றாரு. ஸோ மேக்னஸோட சென்டர் பான்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 4 ஸ்கொயர்ஸ்மே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பிரெக் வந்து இந்த இடத்துல இமீடியட்டா C4 ஸ்ட்ரைக் பண்ணி D5 ஸ்கொயரை வந்து கண்ட்ரோல் பண்றாரு. ஸோ D5 உடைய ஸ்கொயரை வந்து பிரெக்கோடைய 2 பான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ 2 பேருமே பாத்தீங்கன்னா இந்த சென்டர் ஸ்கொயர்ஸ்க்கு வந்து நல்லாவே வந்து போட்டி போட்டுக்கிறாங்க. இப்போ நைட் B D7, இப்போ பிரெக் வந்து அவருடைய இன்னொரு நைட்டையும் கேம்குள்ள கொண்டு வராரு. ஸோ இது மூலியமா பிரெக்குக்கு வந்து சென்டர்ல கொஞ்சம் ஜாஸ்தியான ஸ்பேஸ் இருக்கு. ஏன்னா பிரெக்கோடைய சென்டர் பீசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே பிளேஸ் ஆயிருக்கு. மேக்னஸோடைய சென்டர் பீசஸ் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லணும். இந்த இடத்துல நைட் E5 பிளே பண்றாரு. ஸோ இந்த இடத்துல மேக்னஸ் பாத்தீங்கன்னா மூவ் பண்ண பீஸே வந்து ஓப்பனிங்ல இன்னொரு வாட்டி மூவ் பண்றாரு. ஸோ இதுல இன்னொரு ஒரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நைட் வந்து முக்கியமா இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இந்த பானையை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பானுக்கு ஆல்ரெடி இந்த குயின் மூலியமா ஒரு அட்டாக் இருக்கு. ஸோ லைட் ஸ்கொயர் பிஷப்பை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய பிஷப் எல்லாம் பேக்வர்ட்ல போட முடியாது. ஏன்னா இந்த பானுக்கு வந்து 2 பீஸ் வந்து அட்டாக்ல இருக்கு. சோ இந்த ஒரு ரீசனால தான் பாத்தீங்கன்னா மேக்னஸ் வந்து முக்கியமா இந்த நைட்டை வந்து E5 ல போட்டாரு. இந்த இடத்துல இப்ப H3 பிளே பண்றாரு. சோ H3 பிளே பண்ணி முக்கியமா இந்த 2 நைட்ல எந்த நைட்டுமே வந்து G4 ஸ்கொயர்ல வந்து வரவிடாம தடுக்கிறாரு. இந்த இடத்துல இப்ப B6 பிளே பண்றாரு. சோ B6 பிளே பண்ணி இந்த பிஷப் வந்து ஃபேன்கேட்டோ பண்ண பிளான் பண்றாரு. சோ இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து எப்போனா மேக்னஸ் வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். ஏன்னா பிரெக்கால இந்த பிஷப் வந்து மூவ் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பானுக்கு வந்து இந்த பிஷப் வந்து சேஃப்கார்டா இருந்துதான் ஆகணும். இந்த இடத்துல பிரெக் வந்து ஃபைனலா இந்த நைட்டை வந்து சேஸ் பண்றாரு. இப்போ இந்த நைட்டால G4 ஸ்கொயருக்கு வர முடியாது, ஏன்னா இங்க பான் இருக்காரு. சோ இந்த நைட் வந்து முக்கியமா இங்க வந்ததோட மோட்டிவே வந்து இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்பை வந்து எடுக்கிறது தான். சோ இப்போ இந்த நைட் வந்து கண்டிப்பா இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்பை எடுத்துதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நைட் பேக்வர்ட் போனார்னா ரொம்பவே பாசிவா இருக்கும். இதனால இப்ப நைட் டெக்ஸ் பிஷப் இந்த இடத்துல சிம்பிளா குயின் டெக்ஸ் நைட். இப்போ வந்து பிஷப்பை ஃபியான்கேட்டோ பண்றாரு மேக்னஸ் கால்சன். சோ பிஷப்பை ஃபியான்கேட்டோ பண்ணதுக்கு அப்புறமா மேக்னஸ் வந்து இப்போ இந்த ஒரே ஒரு பிஷப்பை மட்டும் தான் டெவலப் பண்ணிட்டு கேன்சல் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் பிரெக்கோடைய பிஷப்பும் பாத்தீங்கன்னா உள்ளதான் இருக்கு. இந்த இடத்துல பிரெக் வந்து அக்ரெசிவா F5 பிளே பண்றாரு. F5 பிளே பண்ணதுமே இந்த E6ல இருக்கிற பான் பாத்தீங்கன்னா டேஞ்சர்ல இருக்கு. ஏன்னா இந்த E6 பானை வந்து 2 பீஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நீங்க ஏதாவது மூவ் பிளே பண்ணிட்டீங்கன்னா பிளாக் உடைய சென்டர் பானே போயிடும். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க ஆக்சுவலா பிளே பண்ண வேண்டிய மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பானை தான் வந்து நீங்க புஷ் பண்ணணுமே தவிர்த்து நீங்க வேற ஏதோ ஒரு மூவ் பிளே பண்ணக்கூடாது. சப்போஸ் இந்த இடத்துல வந்து பான் டெக்ஸ் பான் பிளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா வந்து நைட் D5 வரும். சோ நைட் D5 மூலமா நைட் வந்து சென்டர்ல ரொம்பவே சூப்பரா இருக்கிறாரு. நீங்க வேணும்னா இந்த நைட் டெக்ஸ் நைட் பிளே பண்ணாலுமே நம்ம இப்போ வந்து E takes D5 பிளே பண்ணிக்கலாம். E takes D5 மூலமா இப்ப ஒயிட் உடைய சென்டர் பான்ஸ் பாருங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் இப்ப கிங்கும் பாத்தீங்கன்னா ஓபன் ஃபைல்ல இருக்கு. நீங்க வந்து இந்த பிஷப்பை டெவலப் பண்ணிட்டு கிங் இந்த சைட் கேசல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல சிம்பிளா நைட் டெக்ஸ் F5 வரும். சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சென்டர் கண்ட்ரோல வந்து பிளாக் வந்து இழந்துருவாரு. ஒயிட்டுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் இருக்கும் இந்த இடத்துல. இந்த ஒரு ரீசனால மேக்னஸால பாத்தீங்கன்னா இந்த பானை வந்து டேக் பண்ண முடியாது. இந்த இடத்துல E5 தான் கரெக்டான மூவ். பட் இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் என்ன பண்ணிட்டாருன்னா, ஏன்னா இந்த இடத்துல வந்து அவருக்கு கண்ட்ரோல் வேணும்னு சொல்லிட்டு அவருடைய குயினை வந்து மூவ் பண்ணிட்டாரு இந்த பானுக்கு டிஃபென்ஸா. இப்ப இந்த குயினை வந்து இந்த பானுக்கு டிஃபென்ஸா மூவ் பண்ணதுனால இப்ப பிரெக்குக்கு பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு டைம் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல பிரெக் வந்து அவர் விட்ட இந்த பிஷப்பை வந்து டெவலப் பண்றாரு. பிஷப் G5 பிளே பண்றாரு. சோ பிஷப் G5 பிளே பண்ணி இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்றாரு. சப்போஸ் இந்த நைட்டை டேக் பண்ணிட்டா மேக்னஸ் உடைய பான் ஸ்ட்ரக்சரும் கொலாப்ஸ் ஆயிடும். இந்த ஒரு ரீசனால மேக்னஸ் வந்து அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸை கேம்குள்ள கொண்டு வராரு. சோ லாஸ்ட் மைனர் பீஸே மேக்னஸ் வந்து கேம்குள்ள கொண்டு வந்துட்டாரு. இப்ப அவர் அழகா கேன்சல் பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இனிமேல் பாத்தீங்கன்னா பிரெக்குடைய மூவ்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே அக்யூரேட்டா இருக்கும். இந்த இடத்துல ரூக் A D1 பிளே பண்றாரு.
ரூக்கையும் குயினையும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேட்டரி ஃபார்ம் பண்றாரு. இந்த இடத்துல சப்போஸ் பிளாக் வந்து கேசல் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து சிம்பிளா குயின் G3 ப்ளே பண்ணிக்கலாம் குயின் D3 மூலியமா. இப்போ இந்த ரூக் பாருங்க F5ல வந்து சூப்பராவே ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம பிஷப் H6லயும் போட்டு G7 ஸ்கொயர்ல வந்து ஒரு நல்ல த்ரெட்டனும் கிரியேட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, சப்போஸ் நீங்க இந்த பானை புஷ் பண்ணிட்டீங்கன்னா இங்க ஒயிட்டோடைய பான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து ஃபார்வர்ட்ல இருக்காரு. நீங்க வந்து குயின் H4 ப்ளே பண்ணிக்கலாம். நீங்க குயின் H4 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல குயின் வந்து பிளாக் உடைய கேம்க்குள்ள பூரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சோ இதுல இருந்து பிளாக் உடைய கிங் வந்து வீக் ஆயிடுவாரு கொஞ்சம் கொஞ்சமா. இந்த ஒரு ரீசனால இமிடியேட்டா பாத்தீங்கன்னா உங்களால கேசல் எல்லாம் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க குயின் சைட் கேசல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குயின் சைட் கேசல் பண்ணாலுமே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிங் வந்து வீக்கா தான் இருக்கிறாருன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல இங்க பானை கிடையாது பாருங்க இந்த C5ல. சோ இந்த ஒரு ரீசனால மேக்னஸால இந்த இடத்துல வந்து கேசல் பண்ண முடியாது ரிஸ்க் எடுத்து. மேக்னஸ் என்ன பண்றாருன்னா அவருடைய ரூக்கை வந்து இந்த செமி ஓபன் ஃபைலான இந்த C5ல கொண்டு வராரு. இப்போ வந்து இந்த பானுக்கு வந்து அட்டாக் இருக்கு. சப்போஸ் நீங்க குயினை வந்து மூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பானுடைய ரேடார்ல இருந்து இந்த இடத்துல பிரெக் வந்து குயினை வந்து E2ல போறார். சோ குயினை வந்து E2ல போட்டு இந்த பானை வந்து சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் இந்த ரூக்கும் பாத்தீங்கன்னா இந்த குயினை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ குயினை வந்து இந்த D5ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. இப்போ E5 ப்ளே பண்றாரு. ஸோ E5 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து சேஸ் பண்றாரு. இந்த இடத்துல பிரெக் வந்து பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல மேக்னஸால பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ண முடியாது. ப்ளே பண்ணிட்டாருன்னா பிஷப் டெக்ஸ் பான் இங்க ரூக்குக்கே அட்டாக் வரும். நீங்க ரூக்கு தூக்கி இங்க போட்டாலுமே நம்ம பிஷப் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிக்கலாம். மேக்னஸ்க்கு 2 பான் போயிடும். இந்த ஒரு ரீசனால இந்த இடத்துல மேக்னஸ் என்ன பண்றாருன்னா பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல இப்போ இந்த அட்டாக்ல இருக்கிற இந்த நைட்டை வந்து C2க்கு கொண்டு வந்துடுறாரு. இப்போ குயின் C6 வருது. ஸோ குயின் C6 மூலியமா குயின் வந்து இந்த பானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ரூக்கும் குயினும் இந்த பானை வந்து 2 டைம்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பிரெக் சிம்பிளா அவருடைய நைட்டை E3க்கு கொண்டு வந்து இந்த பானையை வந்து டிஃபெண்ட் பண்றாரு. இந்த இடத்துல சிம்பிளா பிஷப் எடுத்து வந்து இந்த டிஃபெண்ட் பண்ற நைட்டை வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப சிம்பிளா என்ன நடக்குதுன்னா கிங்க வந்து விலக்கிக்கிறாரு. இந்த ஒரு ஓபன் டயகனல்ல இருந்து கிங்க விலக்கிட்டதுக்கு அப்புறமா இப்ப பிஷப் டெக்ஸ் நைட் குயின் டெக்ஸ் பிஷப். இந்த இடத்துல இப்ப இந்த பான் வந்து ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால எடுக்க முடியாது. சப்போஸ் இந்த பானை மேக்னஸ் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளா என்ன நடக்கும்னா F6 புஷ் பண்ணிக்கலாம். F6 புஷ் பண்ணி பிளாக் உடைய கிங் சைடே டோட்டலா நம்ம வந்து கொலாப்ஸ் பண்ணிடலாம். நீங்க இந்த பானையும் கேப்சர் பண்ண முடியாது. கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா ரூக் டெக்ஸ் F6 வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் குயினும் பாத்தீங்கன்னா உள்ள பூருவாரு. அண்ட் இந்த ரூக்கும் பாத்தீங்கன்னா ரூக் பேட்டரி மூலமா சூப்பரா ரூக்கை டபுள் பண்ணியும் நம்ம வந்து கிங் அட்டாக் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு பிளாக்குக்கு. அண்ட் இந்த பான் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க பான் புஷ் பண்ணாலுமே நம்ம சிம்பிளா குயின் டெக்ஸ் B6 ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த D6 பானும் பாத்தீங்கன்னா ரொம்பவே வீக்கா இருக்கு. அண்ட் ஃபைனலா பாருங்க கிங் வந்து ரொம்பவே வெளியில இருக்கிறாருன்னு தான் சொல்லி ஆகணும். சோ இந்த இடத்துல இருந்து ரொம்பவே சுலபமா ஒயிட் வந்து கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம். சோ இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு பானை வந்து மேக்னஸால கேப்சர் பண்ண முடியாது. அண்ட் மேக்னஸை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சப்போஸ் கேசல் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா F6 புஷ் பண்ணிடலாம். ஸோ F6 புஷ் பண்றது மூலமா திருப்பி கிங்குடைய பொசிஷன் வீக் ஆகும். நீங்க இந்த பானை வந்து திருப்பி புஷ் பண்ணீங்கன்னா நம்ம வந்து குயின் H6 ப்ளே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்டை வந்து பிளாக்கால தடுக்கவே முடியாது. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பாத்தீங்கன்னா மேக்னஸால கேசலும் பண்ண முடியாது. பிளஸ் இந்த C4 பானையும் வந்து கேப்சர் பண்ண முடியாது. ஸோ மேக்னஸ் வந்து இந்த F6 புஷ்ஷை தடுக்கிறதுக்காக அவர் வந்து F6 ப்ளே பண்றாரு. ஸோ இந்த இடத்துல இப்ப B3 வருது. B3 ப்ளே பண்ணி இங்க ஒரு லேடர் மாதிரியான பான் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்றாரு. பிளஸ் இந்த C4 பானையும் வந்து பிரக்யானந்தா வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல சிம்பிளா என்ன நடக்குதுன்னா மேக்னஸ் பானை வந்து புஷ் பண்றாரு. இப்ப B5 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப நைட் D5. சோ நைட் D5 மூலமா நைட் வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வந்துட்டாரு. அண்ட் இந்த நைட்டுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான அவுட் போஸ்ட். இந்த நைட்டை சேஸ் பண்றதுக்கு எந்த பான்ஸுமே கிடையாது. பிளாக் கிட்ட ஹெவியான பீசஸ் மட்டும் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இந்த பிஷப்பும் வந்து இந்த நைட் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலுமே 2 பான்ஸ் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் இந்த ரூக்கும் பாத்தீங்கன்னா இந்த செமி ஓபன் ஃபைல்ல இந்த நைட்டை வந்து சூப்பராவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. போதாத குறைக்கு மேக்னஸோடைய கிங்கும் வந்து நடுவுல கேசல் ஆகாம இருக்கு. இந்த இடத்துல இப்ப குயின் C5 வருது. குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்கிறாரு. இந்த இடத்துல நம்ம குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே கூடாது. நம்மளுடைய பொசிஷன் கொஞ்சம் டாமினேட்டிங்கா இருக்கும்போது குயினை போர்ட்ல தான் வச்சுக்கணும். சோ இது வந்து நார்மல் பேசிக்கான பிரின்சிபல். இந்த இடத்துல பிறகு பாத்தீங்கன்னா குயின் F3 ப்ளே பண்றாரு. சோ குயின் F3 மூலமா நெக்ஸ்ட் நம்ம குயினை வந்து H5ல போட்டு கிங்குக்கு வந்து ஒரு சூப்பரான செக் தரலாம். அண்ட் மேக்னஸாலையும் பாத்தீங்கன்னா இந்த G பானையும் புஷ் பண்ண முடியாது. இந்த F பான் வந்து சூப்பரா வந்து கட் பண்ணிடுவாரு. சப்போஸ் நீங்க G பானை புஷ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், F takes G6 நீங்க திருப்பி இந்த பானை வச்சு இந்த பானை கேப்சர் பண்ணீங்கனாலும் இப்ப குயின் டெக்ஸ் F6 வரும். சோ இந்த ரூக் அண்ட் குயின் பேட்டரி மூலமா ஒரு டெட்லியான அட்டாக் வரும். நெக்ஸ்ட் மூணாவது ஹெவி பீசஸும் வந்து கேம்குள்ள ஜாயின் பண்ணிடுவாரு. சோ இந்த இடத்துல மேக்னஸ் என்ன பண்றாருன்னா B takes C4 ப்ளே பண்றாரு. இப்ப ஃபர்ஸ்ட் குயின் மூலமா ஒரு செக் வருது. இப்ப கிங் வந்து F8 தான் போய் ஆகணும். கிங் F8 போகாம சப்போஸ் கிங் வந்து இந்த இடத்துல எல்லாம் விலகி போயிட்டாருன்னா கிங் வந்து ரொம்பவே எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு. அண்ட் குயினுக்கும் பாத்தீங்கன்னா F7ல ஒரு சூப்பரான ஸ்கொயர் வந்துடும். அண்ட் இது மூலமா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய த்ரெட் இருக்கு. குயின் E7 வரும். சோ இது மூலமா பிளாக்கால சர்வே ஆகவே முடியாது. சோ இந்த ஒரு ரீசனால இந்த செக்குக்கு அப்புறமா கிங் F8 வராரு. கிங் F8க்கு அப்புறமா இப்ப ரூக்கை வந்து லிஃப்ட் பண்றாரு பிறகு. இப்ப பிஷப் டெக்ஸ் D5 வருது. இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் D5க்கு அப்புறமா நீங்க முக்கியமா இந்த பான் டெக்ஸ் பிஷப் வந்து ப்ளே பண்ணக்கூடாது. உங்களுடைய பான்ஸ் வந்து டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும். அண்ட் இந்த இடத்துல மேக்னஸ்க்கு வந்து C3
B3 வந்து மூவ்க்கு பயங்கரமான கவுண்டர் பிளே. அண்ட் இது மூலியமா பாத்தீங்கன்னா பிளாக் வந்து விட்ட பாயிண்டையும் திரும்பி பிடிச்சிருவாரு. அண்ட் பிளஸ் பிளாக் உடைய கேமும் பாத்தீங்கன்னா பயங்கர அட்வான்டேஜ்ல போயிட்டு இருக்கும். இந்த பானை வந்து பயங்கரமா ஃபார்வர்டுக்கு புஷ் பண்ணிடுவாரு. இதுல இருந்து ஒயிட்டால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ஒரு ரீசனால முக்கியமா உங்களுடைய பான் ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகாம இருக்கணும்னா நீங்க கண்டிப்பா ரூக் டெக்ஸ் பிஷப் தான் ப்ளே பண்ணி ஆகணும். இந்த இடத்துல இப்ப குயினுக்கு அட்டாக்ன்றதுனால குயின் B6 வருது. இப்ப சிம்பிளா பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்றாரு. இப்ப ரூக் டெக்ஸ் பான் இந்த இடத்துல ரூக்கை வச்சு குயின் அட்டாக் பண்றாரு. சோ இந்த லிஃப்ட் பண்ண ரூக் பாருங்க இப்ப வந்து சூப்பரா வந்து இந்த குயினை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நீங்க சப்போஸ் குயின் எல்லாம் விலக்கி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரூக் D1 ப்ளே பண்ணிக்கலாம். ரூக் D1 மூலமா இந்த பேஸ் ரேங்க்ல எந்த விதமான செக்கையும் வந்து பிளாக்கால கொடுக்க முடியாது. இந்த ரூக்கையும் பாத்தீங்கன்னா இந்த குயின் வந்து சூப்பரா சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. பிளஸ் நம்மளுடைய ரூக்கையும் வந்து நம்ம டபுள் பண்ணி பிளாக் உடைய பேஸ் ரேங்கை வந்து ஒரு ஹெவியான அட்டாக் மூலமா த்ரெட்டன் பண்ணலாம். சோ இந்த ஒரு ரீசனால மேக்னஸ் வந்து குயினை மூவ் பண்ணல. சிம்பிளா என்ன பண்றாரு ரூக்கை வச்சு அவரு சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல பிரெக் வந்து ரூக் டெக்ஸ் ரூக் வந்து ப்ளே பண்ணக்கூடாது. ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணிட்டாருன்னா இப்ப குயின் டெக்ஸ் B4 சோ பொசிஷன் வந்து ரொம்பவே சிம்பிளிஃபை ஆயிடும். இந்த ஒரு ரீசனால பிரெக் வந்து சிம்பிளா அவருடைய இன்னொரு ரூக்கை வந்து இந்த ரூக்குக்கு வந்து சப்போர்ட்டா கொண்டு வந்துக்கிறாரு. இப்ப மேக்னஸ் வந்து ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்றாரு. இப்ப ரூக் டெக்ஸ் ரூக்கு அப்புறமா இப்ப குயின் அட்டாக்ல இருக்கு. இந்த ரூக்கை இந்த பான் வந்து சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இப்ப குயின் C7 வருது. குயின் C7க்கு அப்புறமா இந்த இடத்துல பர்பச்சுவல் செக்கை நம்ம வந்து கண்டிப்பா தடுத்தே ஆகணும். இந்த இடத்துல நீங்க சப்போஸ் வேற ஏதாவது ஒரு மூவ் ப்ளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா குயின் C1 செக் வரும். கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி வந்து குயின் F4 செக் வரும். சோ இந்த மாதிரி குயினை பேஸ் ரேங்க்ல போட்டு இந்த ஒரு டயகனலை வந்து சூப்பரா யூஸ் பண்ணி பர்பச்சுவல் செக் மூலமா மேக்னஸ் வந்து கேமை வந்து சேவ் பண்ணிடுவாரு. இந்த ஒரு ரீசனால பிரக்யானந்தா வந்து குயின் D1 ப்ளே பண்ணி அவருடைய பேஸ் ரேங்கை வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ வந்து பான் புஷ் பண்றாரு. பான் புஷ்க்கு அப்புறமா இப்ப சிம்பிளா குயினையும் ரூக்கையும் வந்து ஒரு சூப்பரான பேட்டரி ஃபார்ம் பண்றாரு. இந்த இடத்துல பேக் ரேங்க்ல ஒரு டெட்லியான அட்டாக் இருக்கு. இப்ப குயின் C5 ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல ரூக் எடுத்துட்டு வந்து 7th ரேங்க்ல போட்டுறாரு. சோ ரூக் 7th ரேங்க்ல போட்டதுமே பாருங்க இப்ப கிங்கால வந்து வெளியில எங்கேயுமே வர முடியாது. இப்ப G-Tex F5 ப்ளே பண்றாரு மேக்னஸ். சோ இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா மேக்னஸால பெருசா ஒண்ணும் பண்ண முடியாது. சோ G-Tex F5 ப்ளே பண்ணி நெக்ஸ்ட் அவருடைய இந்த ரூக் இங்க கொண்டு வந்து கிங்க ஓபன் பண்ணி ஏதாவது பர்பச்சுவல் செக் கொடுக்க முடியுமான்னு பாக்குறாரு குயின் அண்ட் ரூக் மூலமா. பட் இந்த இடத்துல பிரெக் வந்து சிம்பிளா அவருடைய கிங்க வந்து H2ல போட்டுக்கிறாரு. சோ இந்த இடத்துல கிங் H2ல போட்டு கிங்க வந்து சேவ் பண்ணிக்கிறாரு. இப்ப எந்த விதமான செக்கும் பிரெகோடைய கிங்குக்கு மேக்னஸால தர முடியாது. சோ இது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான மூவ்னு சொல்லி ஆகணும். உங்களுடைய கிங்கை நீங்க ஒரு அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துட்டு உங்களுடைய கிங்கை சேஃப்கார்ட் பண்ணிட்டு உங்களுடைய அட்டாக்கை நீங்க திரும்பி கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா உங்களுடைய அட்டாக் இப்ப எங்கேயுமே போறது கிடையாது. மேக்னஸோட டிஃபென்ஸ் வந்து போக போக கம்மியாயிட்டு தான் இருக்கு. சோ இந்த இடத்துல என்னதான் மேக்னஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 பான் இருந்தாலுமே மேக்னஸோடைய இந்த ரூக் வந்து ஆக்டிவேட்டே ஆகல. சோ இந்த ஒரு ரூக் ஆக்டிவேட் ஆகாதனால பிரெகு கையில தான் பாத்தீங்கன்னா பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி ஆகணும். இந்த இடத்துல இப்ப ரூக் G8 ப்ளே பண்றாரு. இப்ப குயின் B3 வருது. சோ குயின் B3 மூலமா குயின் F7 செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றாரு. சோ பான் புஷ் பண்ணி அதை சேஃப்கார்ட் பண்றாரு. இப்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா ரூக் டெக்ஸ் பான் வருது. சோ ரூக் டெக்ஸ் பான்க்கு அப்புறமா இந்த இடத்துல இருந்து மேக்னஸால பெருசா ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த இடத்துல நீங்க சப்போஸ் உங்களுடைய ரூக் எடுத்துட்டு வந்து இங்க ரூக்கை வந்து கவர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா குயின் மூலமா ஒரு செக் தருவோம். இந்த இடத்துல திருப்பி கிங் வளர்னதுக்கு அப்புறமா இப்ப திருப்பி குயின் மூலமா ஒரு செக் வரும். இப்ப நீங்க திருப்பி உங்களுடைய குயினை வச்சு சேஃப்கார்ட் பண்ணாலுமே இப்ப ரூக் டெக்ஸ் ரூக் செக் வரும். இப்ப கிங் டெக்ஸ் ரூக்கு அப்புறமா குயின் டெக்ஸ் குயின் மூலமா நம்ம குயினை வந்து வின் பண்ணிடலாம். அண்ட் எல்லா வேரியேஷன்லயும் பாத்தீங்கன்னா பிளாக் வந்து அவருடைய ஹெவியான பீசஸை வந்து விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடும். சோ இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு பர்டிகுலர் ரூக் டெக்ஸ் H7க்கு அப்புறமா மேக்னஸ் வந்து கிளாசிக்கல் கேம் ஃபர்ஸ்ட் டைம் பிரக்யானந்தாக்கு எதிராக கேமையே வந்து ரிசைன் பண்றாரு. சோ பிரக்யானந்தா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கிளாசிக்கல் கேம் ஃபார்மட்ல மேக்னஸ் கால்சனை வந்து வின் பண்ணிருக்காரு. சோ வேர்ல்ட் நம்பர் 1 பிளேயரை வந்து பீட் பண்றது பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான விஷயம் தான். பட் பிரெகை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா அவருடைய பெஸ்டான கேம் கிடையாது அப்படின்றது அவரு சொன்னாரு. சோ பெஸ்டான கேம் கிடையாதுன்றது மீன்ஸ் அவர் வந்து குவாலிட்டி ஆஃப் கேமை தான் வந்து பாக்குறாரு. இரஸ்பெக்டிவ் ஆஃப் நான் வேர்ல்ட் நம்பர் 1 பிளேயரை பீட் பண்ணாலுமே குவாலிட்டி ஆஃப் பிளே பொறுத்த வரைக்குமே என்னுடைய பெஸ்டான கேம் இது கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இது மூலமா அவருடைய மெச்சூரிட்டி லெவல் பிளஸ் அவர் எந்த அளவுக்கு செஸ் எவால்வேட் பண்றாரு அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். சோ இந்த கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலே இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.